ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டிலேயே இருப்பீங்க நம்புகிறேன். நாம் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்குல கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கட்லெட்டை செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த கட்லெட் மரவள்ளிக்கிழங்குல செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது அப்படியே உருளைக்கிழங்குல செஞ்ச மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற கட்லெட்டுக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிழங்கு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி வெந்துடும். நான் அப்படி வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கிழங்கோட சென்டரில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நாரெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு மசிச்சு வச்சுருக்கேன் கிழங்க. இப்போ அடுத்ததாக 200 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நம்ம மிளகா சேர்த்துக்கிட்டோன்னா இந்த கட்லெட் சாப்பிடையில் வாயில் கடிபடும் மிளகா, அதனால் காரத்துக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால், இந்த கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நாம் சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளையும் கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெறும் கையில் எண்ணெய் தண்ணி தடவாமல் எடுத்து இந்த மாவை கையில் பிடிச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக எண்ணெயோ தண்ணியோ தடவிட்டு உங்களுக்கு கட்லெட் எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நல்லா சேப்பாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையும் உருட்டி கட்லெட் ஷேப்பில் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் 3 டீஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவை கட்டி இல்லாமல் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கட்லெட்டை இந்த மைதா மாவில் 2 பக்கம் நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணி எடுத்த கட்லெட்டை 200 கிராம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரெட் க்ரம்ஸில் ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா கட்லெட்டையும் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட்லெட் ரெடியாக இருக்குது. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை மீடியமாக காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். நார்மலாக நம்ம வீட்டு பசங்கள்லாம் மரவள்ளிக்கிழங்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த கட்லெட்டை சூடாக நல்லா பொடியை நறுக்கின வெங்காயத்தோடையும் தக்காளி சாஸோடையும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்க மரவள்ளிக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த கட்லெட்டை தோசை தவாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இன்றைக்கி 2 கட்லெட்டை தோசை தவாலையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தோசை சட்டி நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 2 கட்லெட்டை இந்த தோசை தவாலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசை தவாலை ஃப்ரை பண்ணி எடுக்கையில் நீங்கள் இந்த கட்லெட்டை மைதா மாவில் டிப் பண்ணாமல் ப்ரெட் க்ரம்ஸில் மட்டும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் பரட்டி எடுத்து நீங்கள் இந்த தோசை தவாலை போட்டு கட்லெட் பொரிச்சு எடுக்கையில் கட்லெட் குலைவாகி கட்லெட் உடஞ்சி போயிடும். அதனால் ப்ரெட் க்ரம்ஸில் மட்டும் புரட்டி எடுத்து இந்த கட்லெட் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, தோசை தவாலை ரெடி பண்ண கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டிலேயே இருங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.